தமிழகத்தின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல். கிழக்கு பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கிடையே மோதல், ஒருவர் படுகாயம். ரணிலை வைத்து அரசியல் லாபம் தேடும் அனுர அரசு. பெண்களை கட்டுப்படுத்தும் தடைகளை உடைக்கப்படும், பிரதமர் உறுதி. தமிழர் பகுதியில் நேர்ந்த கொடூரம், நண்பர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல், ஒருவர் பலி. யாழ் சட்டவிரோத தையிட்டி விகாரைக்கு எதிராக போராட்டம். நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். வரவு செலவு திட்டத்தில் அதிகரிக்கப்பட்ட சம்பள உயர்வுகளை ஏப்ரல் முதல் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டை கொண்டாடும் வகையில் மாத சம்பளம் வழங்குவதற்கான வழக்கமான திகதிக்கு முன்னதாக ஏப்ரல் 10 அவற்றை வழங்கவும் அரசாங்கம் தயாராகி வருகிறது. குறித்த விடயத்தை நிதியமைச்சின் உயரதிகாரியை மேற்கோள் காட்டி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் எதிர்வரும் 21 நிறைவேற்றப்பட்ட பின்னர் ஒரு வார காலப்பகுதியில் அதிகரிக்கப்பட்ட சம்பளம் மற்றும் ஊக்கத்தொகைகள் தொடர்பான சுற்றறிக்கையை வெளியிட அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச மாதாந்த அடிப்படை சம்பளத்தை 24,250 ரூபாயிலிருந்து 40,000 ரூபாவாக 15,750 ரூபாயால் அதிகரிக்கவும், தற்காலிக இடைக்கால கொடுப்பனவு மற்றும் சிறப்பு கொடுப்பனவுகளை அடிப்படை சம்பளத்தில் இணைக்கவும் வரவு செலவு திட்டத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த மாதம் 21 வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்படவுள்ள நிலையில் மார்ச் மாதம் 28 முன்னர் அதிகரிக்கப்பட்ட நிதியை வழங்குவதற்கான திட்டம் அடங்கிய சுற்றறிக்கையை பொது நிர்வாக அமைச்சு வெளியிட உள்ளது. சுற்றறிக்கை வெளியிடப்பட்டதைத் தொடர்ந்து ஏப்ரல் மாதம் 10 அரசு ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக நிதியமைச்சின் உயர் அதிகாரிகள் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு பல்கலைக்கழக வந்தாரமூலை வளாகத்தில் வர்த்தக பிரிவு 2ஆம் ஆண்டு மாணவர்களிடையே ஏற்பட்ட கைகலப்பில் ஒரு மாணவன் காயமடைந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்றைய தினம் காலை நடந்துள்ளது. பல்கலைக்கழகத்தில் வர்த்தக பிரிவு 2ஆம் ஆண்டில் கல்வி கற்று வரும் 4 மாணவர்களுக்கிடையே சம்பவ தினமான நேற்று காலை ஏற்பட்ட வாய்த்தக்கம் கைகலப்பாக மாறியுள்ளது. இதன்போது காயமடைந்த மாணவன் சிகிச்சைக்காக ஏறாவூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனை அடுத்து காயமடைந்த மாணவன் போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டை அடுத்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 1999 அதிகமாக பேசப்பட்டு அதற்கு பின்னர் மறைக்கப்பட்ட ஒரு விடயமாக பட்டளந்த முகாம் விவகாரம் உள்ளது. தற்போது அல் ஜசீரா நேர்காணலூடாக மீண்டும் இந்த விடயம் பேசுபொருளாகியுள்ளது. நேற்றைய தினம் நாடாளுமன்றிலும் இந்த விடயம் தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அல் ஜசீரா ஊடகம் கேட்ட பின்னர் இந்த அறிக்கைகளை சமர்ப்பிக்கப்பட வேண்டிய தேவை தேசிய மக்கள் சக்தியினருக்கு உள்ளது. எந்த விடயம் பேசுபொருளாகியுள்ளதோ அதனை வைத்து லாபம் தேடும் வேலையை தேசிய மக்கள் சக்தி செய்கிறது என சமூக செயற்பாட்டாளர் ராஜ்குமார் ரஜீவ்காந்த் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதேபோன்று தமிழ் மக்களுக்கு இடம்பெற்ற துன்பங்கள், ஏனைய தரப்பினருக்கு இடம்பெற்ற கொடூரங்கள், சித்திரவதைகள், கொலைகள் தொடர்பாக அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படுமா என கேள்வி எழுப்பினார். தேசிய அபிவிருத்தியில் பெண்கள் வகிக்கும் முக்கிய பங்கை உணர்ந்து பொருளாதாரத்தில் பெண்கள் முழுமையாக பங்கேற்பதை கட்டுப்படுத்தும் தடைகளை உடைப்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். தேசிய அபிவிருத்தியில் பெண்கள் வகிக்கும் முக்கிய பங்கை உணர்ந்து பொருளாதாரத்தில் பெண்கள் முழுமையாக பங்கேற்பதை கட்டுப்படுத்தும் தடைகளை உடைப்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். கொழும்பில் 14 வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், இலங்கையின் பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சியில் பெண்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். அவர்களின் மகத்தான பங்களிப்பு இருந்த போதிலும் கட்டமைப்பு தடைகள் பொருளாதாரத்தில் அவர்களின் முழு பங்களிப்பையும் மட்டுப்படுத்தியுள்ளன. பெண்கள் வணிகத் தலைவர்கள், தொழில் முனைவோர் மற்றும் ஏற்றுமதியாளர்களாக முன்னேறக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை உருவாக்குவதன் மூலம் இந்த தடைகளை உடைக்க எமது அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது. பெண் தொழில் முனைவோருக்கு உகந்த சூழலை உருவாக்குவதன் மூலமும் குழந்தை பராமரிப்பு, முதியோர் பராமரிப்பு மற்றும் பெண்களின் பொருளாதார பங்களிப்பினை கட்டுப்படுத்த மாற்றுத்திறனாளி சேவைகள் போன்ற துறைகளை வலுப்படுத்துவதன் மூலமும் பெண்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார்.
சட்டவிரோதமான முறையில் தனியார் காணியில் அமைக்கப்பட்ட யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தையிட்டியில் நேற்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்பொழுது சட்டவிரோத விகாரியை இடித்தள்ளி இராணுவமே வெளியேற நீதி வேண்டும் நீதி வேண்டும் ஆகிய கோஷங்களை எழுப்பிய வண்ணம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டம் இடம்பெற்ற பகுதியில் போராட்டக்காரர்களை அச்சுறுத்தும் முகமாக கனரக வாகனங்கள் மிக வேகமாக பயணித்ததாகவும் போலீசாரும் அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். இதன்பொழுது காணிகளின் உரிமையாளர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன், சட்டத்தரணிகளான காண்டி பெண், சுகாஸ், தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன் உட்பட்ட பல்வேறு கட்சியின் உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இத்துடன் தமிழாரத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends.